வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு அக்பர், பீர்பால் கதைய தான் பார்க்க போறோம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த கதை கொஞ்சம் சுவாரஸ்யமா தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். இதுவரைக்கும் நாங்க போட்ட எல்லா கதைகளுடைய பிளேலிஸ்ட்டும் நான் கீழ குடுத்துருக்கேன். பார்க்காதவங்க கிளிக் பண்ணி பாருங்க. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். ஆக்ரா நகரத்துல ஒருத்தர் குதிரைய ஒரு மரத்துக்கடியில கட்டி வச்சிருந்தாராம். அந்த குதிரைய எப்பயுமே அவரு அந்த மரத்துக்கடியில தான் கட்டி வச்சிருப்பாராம். அது பக்கத்திலேயே இன்னொரு மரம் இருக்குமாம். ஆனா, அங்க யாரும் பொதுவா கட்ட மாட்டாங்களாம். இவரு ஒருத்தர் மட்டும் தான் அந்த நிழல்ல அந்த மரத்துக்கடியில கட்டி வச்சிருப்பாராம். ஆனா, பக்கத்து வீட்டுக்காரன் கழுத வாங்கிட்டானாம். அந்த 2 வீட்டுக்கும் பொதுவா அந்த 2 மரம் தான் இருந்திருக்குது. அவன் கழுதைய கொண்டு வந்து அங்க கட்ட வந்தப்ப, இந்த குதிரைக்காரர், "நீ கழுதைய என் குதிரைகிட்ட கட்டாத. ஏன்னா என் குதிரை எட்டி உதைச்சிரும். அப்புறம் கழுதைக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு கேட்கக்கூடாது." அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஆனா, அந்த கழுதைக்காரரு விதண்டாவாதமா வேணும்னே அந்த குதிரைகிட்ட கொண்டு வந்து கழுதைய கட்டுனாராம். குதிரை ஓங்கி ஒரு உத உதைச்சுச்சாம். கழுதை இறந்து போச்சாம். உடனே இந்த கழுதைக்காரர் குதிரைக்காரர்ட்ட சண்டைக்கு போனாராம். "உன் குதிரை எட்டி வச்சு தான் என் கழுதை செத்து போச்சு. எனக்கு தெரியாது. எனக்கு புது கழுதை வேணும். வாங்கி குடு" அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த குதிரைக்காரர், "எனக்கெல்லாம் தெரியாது. நான் முன்னாடியே சொன்னேன். உன் கழுதைய குதிரைகிட்ட கட்டாத. என் குதிரை எட்டி உதைச்சிருன்னு சொல்லிட்டு. நீயே தான் வேணும்னே கொண்டு வந்து கட்டுன. இப்ப என்ட்ட கழுத கேட்டா நான் என்ன காரணம்? அதெல்லாம் முடியாது. என்னால வாங்கி தர முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு இந்த குதிரைக்காரர் சொன்னாராம். கழுதைக்காரருடன் பேச, குதிரைக்காரருடன் சொல்ல, அது பெரிய சண்டையாயிருச்சாம். பக்கத்துல இருந்த மக்கள்லாம் அத தடுத்து நிறுத்தி, "நீங்க நேரா இதுக்கு நீங்க நேரா அவைக்கு போங்க. பீர்பால் கிட்ட சொல்லுங்க. பீர்பால் இதற்கு தீர்வு சொல்லுவாரு." அப்படின்னு சொன்னாங்களாம். 2 பேரும் போயி பீர்பால பார்த்தாங்களாம். பீர்பால் கிட்ட சொன்னாங்களாம். அப்ப பீர்பால் 2 பேரையும் கூப்பிட்டு தனித்தனியா விசாரிச்சாராம். அப்ப பீர்பால் 2 பேரையும் கூப்பிட்டு தனித்தனியா விசாரிச்சாராம். முதல்ல அந்த குதிரைக்காரர கூப்பிட்டு விசாரிச்சாராம். "ஏப்பா குதிரைக்காரரே, அவனே காது கேட்காதன்னு சொல்றான். அவன்கிட்ட போயி கொண்டு வந்து கழுதைய கட்டாத, கழுதைய கட்டாதன்னு சொன்னா அவனுக்கு எப்படி காது கேட்கும்?" அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த குதிரைக்காரர் சொன்னாராம், "ஐயோ! இல்லவே இல்ல ஐயா. அவனுக்கு நல்லாவே காது கேட்கும். நான் கொண்டு வந்து கட்டாத, கட்டாதன்னு சொல்ல சொல்ல வேணும்னே கேட்காம கொண்டு வந்து கட்டலாம். அவன் சொல்றதெல்லாம் பொய். தயவு செஞ்சு நம்பாதீங்க. நான் சொல்றது தான் உண்மை. நான் சொன்னேன் எத்தனையோ தடவ, கொண்டு வந்து கழுதைய கட்டாத, இரு நான் கழட்டிக்கிறேன் குதிரைய" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் தான் கேட்கவே இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இப்ப இவர அனுப்பிச்சுட்டுட்டு பீர்பால் அடுத்தது அந்த கழுதைக்காரர கூப்பிட்டாராம். கூப்பிட்டுட்டு, "ஏப்பா அந்த குதிரைக்காரரோ வாய் பேச முடியாத ஊமைன்னு சொல்றாரு. அவர்கிட்ட நீ பொறுமையா தான் கேட்டுருக்கலாம்ல. பாரு உன்னோட கழுதை தானே செத்து போச்சு. சரி விடு நான் என்னன்னு கேட்கிறேன்" அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த கழுதைக்காரர் சொன்னாராம், "ஐய்யய்யோ! அவன் பொய் சொல்றான் பீர்பால். என்ன ஆச்சு தெரியுமா? நான் கொண்டு போய் கழுதைய கட்ட போம்போது, கொண்டு வந்து கட்டாத என் குதிரை உதைச்சிடும் உதைச்சிடும் கத்து கத்துனான். அவ்ளோ கத்து கத்துனான். அவன் போய் ஊமைன்னு சொல்றான். அதையும் நீங்க நம்பிட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி அந்த கழுதைக்காரர் சொன்னாராம். இப்ப பீர்பால் 2 பேரையும் கூப்பிட்டாராம். கூப்பிட்டுட்டு, "நீ தான் குற்றவாளி" அப்படின்னு கழுதைக்காரர சொன்னாராம். "எப்படி கண்டுபிடிச்ச?" அப்படின்னு சொல்லி விளக்கமும் சொன்னாராம். "ஏன்னா 2 பேத்தையும் நான் பொய் சொன்னேன். அப்படி பொய் சொல்லும்போது, அவரு உண்மைய சொன்னாரு. ஆனா நீ வாய் பேச முடியாதவங்க எப்படி கழுதைய கட்டாதன்னு சொல்ல முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி சொன்ன. அப்ப அவன் கழுதைய கட்டாத அப்படின்னு சொல்லியுமே நீ கட்டியிருக்க. அப்ப தப்பு உன் மேல தான். அதனால தண்டனைய நீ தான் அனுபவிக்கணும். அவரெல்லாம் கழுதை வாங்கி தரமாட்டாரு." அப்படின்னு சொல்லிட்டாராம். ஒரு வயசானவரு அவருடைய நண்பர பார்க்கலான்னு அவர் வீட்டுக்கு போயிருந்தாராம். அவரு வீட்ல இல்ல, வெளியூருக்கு போயிட்டு தான் சொன்னாங்களாம். சரி நாமளும் வெளியூருக்கு தானே போறோம். போற வழியில கண்டிப்பா நம்ம அவர பார்க்கலாம்னு நெனச்சுக்கிட்டு போனாராம். அவரு போன மாரியே அந்த வயசானவரு அவருடைய நண்பர பார்த்தாராம். பார்த்துட்டு, "எனக்கு ஒரு உதவி பண்ணு. இந்த பண மூட்டைய வச்சுக்கோ. நான் கொஞ்சம் வெளியூருக்கு போறேன். நான் போயிட்டு வாங்கிக்கிறேன்." அப்படின்னு சொன்னாராம். அந்த நண்பரும் அத வாங்கி வச்சுக்கிட்டாராம். இப்ப அந்த வயசானவரு வெளியூருக்கெல்லாம் போயிட்டு, திருப்பி அந்த நண்பன் கிட்ட பண மூட்டைய கேட்கிறப்ப, அந்த நண்பன், "என்கிட்ட நீ குடுக்கவே இல்ல" அப்படின்னு சொல்லி சாதிச்சுட்டாராம். இதனால அந்த வயசானவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையாம்.
இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை பீர்பால் தான். அதனால பீர்பால நோக்கி போனாராம். பீர்பால நோக்கி போயிட்டு, அங்க அவர்கிட்ட நடந்தத சொன்னாராம். பீர்பால் அந்த நண்பன கூட்டு வர சொன்னாராம். நண்பனும் அங்க வந்துட்டாராம். இப்ப பீர்பால், "நீங்க இவர்கிட்ட பணத்த குடுத்ததுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர்கிட்ட கேட்டாரு. அந்த வயசானவர் சொன்னாராம், "நான் இவர்கிட்ட பணத்த குடுக்கும்போது யாருமே இல்ல. சுத்தி காடு தான் இருந்துச்சு." அப்படின்னு சொன்னாராம். "நீங்க இவர்கிட்ட எங்க வச்சு பணத்த குடுத்தீங்க?" அப்படின்னு கேட்டாராம். "நான் அந்த காட்டுல தான் குடுத்தேன். அந்த புளிய மரத்துக்கடியில வச்சு குடுத்தேன்." அப்படின்னு சொன்னாராம். "சரி, நீங்க போய் அந்த புளிய மரத்த சாட்சிக்கு கூப்பிடுங்க." அப்படின்னு சொல்லி பீர்பால் சொன்னாராம். அந்த வயசானவர் கேட்டாராம், "ஏப்பா பீர்பால், உன்ன நான் அறிவாளின்னு நெனச்சனே. ஆனா நீ போய் இப்படி பேசலாமா? எப்படிப்பா ஒரு புளிய மரம் வந்து சாட்சி சொல்லும்?" அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கு பீர்பால், "எனக்கு அதெல்லாம் தெரியாது. புளிய மரம் வந்து சாட்சி சொன்னதா நான் ஒத்துக்குவேன்னு" சொல்லிட்டாராம். சரின்ட்டு இந்த வயசானவரும் போய் புளிய மரத்த சாட்சி சொல்ல கூப்பிட போனாராம். அவர் போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சாம். அப்ப வந்து அந்த பீர்பால் பக்கத்துல இருந்த அந்த நண்பர்கிட்ட சும்மா எதர்ச்சியா பேசுற மாரி பேசினாராம். "ஏப்பா அவரு போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அவருக்கு ஒரு வேள குடுத்த இடம் மறந்துருச்சோ?" அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கு அந்த நண்பர் சொன்னாராம், "இல்லைங்க, அது இவ்வளோ நேரம் எடுக்கும். ஏன்னா இங்கேருந்து 4 மைல் தொலைவுல இருக்குது." அப்படின்னு. பீர்பால் உடனே அந்த நண்பர்கிட்ட தான் தப்பு இருக்குன்னு உணர்ந்துட்டாரு. அந்த முதியவர் உடனே வந்து பீர்பால் கிட்ட சொன்னாராம், "நான் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்துட்டேன். அந்த புளிய மரம் வரவே இல்லப்பா." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். "நீயே ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லு பீர்பால்." அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கு பீர்பால் சொன்னாராம், "வருத்தப்படாதங்க முதியவரே. அந்த புளிய மரம் எப்பயோ வந்து சாட்சி சொல்லிருச்சு. குற்றவாளி இந்த நண்பர் தான்." அப்படின்னு சொன்னாராம். ஏன்னா, அந்த புளிய மரத்துகள்ல வச்சு தான் இவருக்கு குடுத்தேன்னு சொல்லும்போது, நான் வாங்கவே இல்லன்னு சொன்னேன். ஆனா, அந்த புளிய மரம் எங்க இருக்குன்னு நீ எப்படி சரியா சொன்ன? அப்ப நீ தான் பணத்த வாங்கியிருக்க, ஏமாத்துற அப்படின்னு சொன்னாராம். அந்த நண்பனும் ஒத்துக்கிட்டு, கொண்டு வந்து அந்த பணத்த குடுத்துட்டாராம்.